வணக்கம் சகோஸ். எல்லோருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிபிஎஸ்சி கிரேட் 6ல் 3rd லெசன் தாங்க ஜென்ரல் சயின்ஸில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக போகலாம் வாங்க. 3rd லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைபர் டு ஃபேப்ரிக். ஃபைபர்னா நார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எப்படி ஃபேப்ரிக், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற துணி, அதை எப்படி மாற்றுறாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோஸை பாருங்கள் சப்போஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, துணி மொத்தம் எத்தனை வகைகள்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற துணிகள் மொத்தம் 4 வகைன்னு சொல்லலாம். இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது. பொதுவாக 4 வகை என்னென்னா காட்டன், சிந்தட்டிக், உள்ளன், சில்க். இந்த 4 வகை துணிகள் இருக்குது. இதை தாண்டி நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டி இன் ஃபேப்ரிக்ஸ். ஸோ துணியில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற வித்தியாசங்கள் இருக்குது. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு துணியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது காட்டனில் இருக்கா, சிந்தட்டிக்கில் இருக்கா, உள்ளனில் இருக்கா, இல்லை சில்கா அப்படின்றத கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது புக்கில் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் பர்பஸ்க்கு தேவை கிடையாது. ஸோ இதுதான் வெரைட்டி இன் ஃபேப்ரிக்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைபர். அதாவது நார்லேருந்து தான் துணி வருது, அது ஒரு ப்ராசஸ். அப்போ அந்த நார் நேச்சுரலாக இருக்கா இல்லை சிந்தட்டிக்காக இருக்கா அப்படின்றது தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் ஆர் மேடப் ஆஃப் யான். ஃபேப்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோன்னா துணி எதனால செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா நூல்னால செய்யப்படுது யான். அப்போ அந்த நூல் எங்கேருந்து வருது? யான்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஃபைபர்ஸ். அப்போ நூல் எதில் இருந்து வருதுன்னா நாரில் இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாரை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் ஃபைபர், இன்னொன்று சிந்தட்டிக் ஃபைபர். அப்போ நேச்சுரல் ஃபைபர்னால் எதுனா நம்ம யூஸ் பண்ணுற காட்டன், ஜூட், சில்க், உள், இது எல்லாமே நேச்சுரல், அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. காட்டனும் ஜூட்டும் பிளான்ஸ் கிட்ட இருந்தும், உள் ஷீப் இல்லைனா கோட், ஆடு, அதுக்கிட்ட இருந்து கிடைக்குது. இல்லைனா சம்டைம்ஸ் ஹேர் ஆஃப் ரேபிட்ஸ், யாக் அண்டு கேமல்ஸ். ஸோ இவங்க கிட்ட இருந்தும் நம்மளுக்கு உள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில்க் நம்மளுக்கு தெரியும், சில்க் வார்ம் அப்படின்ற ஒரு பூச்சிக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நேச்சுரல் ஃபைபர் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர். சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேச்சுரலாக பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்காம கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு துணியை தயாரிக்கிறோம்ல, அதுதான் சிந்தட்டிக் ஃபைபர். பாலிஸ்டர், நைலான், அக்ரிலிக், இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிளான்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஃபைபர்ஸ்ன்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக 2 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று காட்டன், இன்னொன்று ஜூட். காட்டன் எங்கே விளையும்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் சாயல்லையும். அதுக்கு எந்த மாதிரியான கிளைமேட் தேவைப்படுதுன்னா வார்ம் கிளைமேட் தேவைப்படுது. ரொம்பவுமே சூடான கிளைமேட் தேவைப்படும். எப்போ பார்த்தாலும் மழை பொழிகிற ஒரு இடத்துல காட்டன் விளையாதுன்னு சொல்கிறாங்க, பஞ்சு விளையாது. அதுக்கு வார்ம் கிளைமேட் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த காட்டன் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஃப்ரம் த காட்டன் பால்ஸ். காட்டன் பால்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது காட்டன் மரத்தினுடைய பூவை தான் காட்டன் பால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டன் இஸ் பிக்டு பை ஹேண்ட். அந்த பூ வெடிச்சதும் அதுலேருந்து பஞ்சு வரும். அதை கையால் தான் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ மிஷின்ஸ்லாம் வந்துடுச்சு. Fibers are separated from the seeds by combing process known as ginning. Ginning அப்படின்றது ஒரு ப்ராசஸ்ங்க. அது என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா காட்டனுடைய சீடிலிருந்து காட்டனை பிரித்து எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஜின்னிங். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூட். இந்த ஜூட் எப்படி இருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் ஜூட் பிளான்ட். இப்போ காட்டன் அதோடைய சீடுலேருந்து வருது, ஃப்ரூட்லேருந்து வருது. ஆனால் ஜூட் எதுலேருந்து வருதுன்னா அந்த மரத்தோடைய ஸ்டெம்மை தான், அதை ஜூட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இதை எப்போ கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா ரெய்னி சீசனில் தாங்க, மழை பொழிகிற இடத்துல தான் இது நல்லா வளரும். காட்டன் வார்ம் கிளைமேட் இருக்கணும், ஜூட்டுக்கு ரெயின் கிளைமேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் விளையுன்னு சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், அசாம், இந்த பகுதியில் தான் ஜூட் நம்மளுக்கு நிறைய கிடைக்குதுங்க. ஜூட்டை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா அதோடைய ஸ்டெம்மை கொஞ்ச நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சுருவாங்கங்க. அப்போ அந்த ஸ்டெம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ராட் ஆகி அழுகி அதுலேருந்து நம்மளுக்கு நாராக கிடைக்குங்க. இதை கையால் தான் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த நார் பின்னாடி நூலாக மாற்றப்படுதுங்க. ஸோ பிளான்ட் ஃபைபரில் காட்டனும் ஜூட்டை பற்றி இதில் நம்ம பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் காட்டன் யான், அதாவது ஒரு நூலை வந்து எப்படி தயாரிக்கிறோம். இப்ப நார்ல இருந்து நூல் வருதுன்னு தெரியும், அந்த நூலை தயாரிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. The process of making yarn from fiber is called spinning. So நாரை வந்து நூலா மாத்துற ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பின்னிங். அந்த ஸ்பின்னிங்க்கு என்ன மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்றாங்கன்னா தக்லி அண்ட் சர்க்கா. சர்க்கா வந்து ரொம்பவுமே ஃபேமஸ். மகாத்மா காந்தி காலத்துல இண்டிபெண்டன்ஸ் அப்பெல்லாம் அவர் வந்துட்டு இந்த சர்க்கா யூஸ் பண்ணி தான் அவருடைய துணிமணிகளை தயாரிச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் தான் ஸ்பின்னிங் டிவைஸ்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காந்திஜி வந்து நம்மள நிறைய என்கரேஜ் பண்ணாரு. நம்ம வந்து பிரிட்டன் யூஸ் பண்ற க்ளோத்ஸ் எதையுமே போடக்கூடாது, நம்ம கையால நெய்யப்பட்ட காதி துணிகளை தான் உடுத்தணும் அப்படின்றத அவர் ரொம்பவுமே வந்துட்டு தெளிவா இருந்தாரு. அவர் மக்கள்கிட்டயும் இதை எடுத்து கொண்டு போனாருன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டு ப்ரமோட் காதி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட்டட் காந்தி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இன் 1956. இது ஒரு கமிஷனோட பேருங்க. கதை துணிகளுக்காக இந்த ஒரு கமிஷன் வடிவமைக்கப்பட்டது. எப்போன்னு கேட்டிருக்காங்கன்னா 1956ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யான் டு ஃபைப்ரிக். இப்போ வந்துட்டு நூல்ல இருந்து நார்ல இருந்து நூல் எடுத்துட்டோம். நூல்ல இருந்து எப்படி துணியா மாத்துறதுனா ரெண்டு விதமா மாத்தலாங்க. ஒன்னு வீவிங்னா நெசவு தொழில் மூலியமா, இன்னொன்னு நிட்டிங்னா என்னன்னா இந்த ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்க தெரியுமா, பின்னுதல் மூலியமா அதை ஒரு துணியா மாத்தலாம். இப்ப நெசவு எப்படி பண்றாங்கன்னா the process of arranging two sets of yarns together to make a fabric is called weaving. இப்ப நெசவு செய்யற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நூலை நல்லா வரியா அடுக்கி வச்சு அதுல இருந்து துணியா அவங்க மாத்துவாங்கங்க. அதை தான் வீவிங் சொல்றாங்க. Weaving of fabric is done on looms. So இது எதனால செய்யப்படுதுன்னு சொல்றாங்கன்னா லூம்னால செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சிங்கிள் yarn is used to make a piece of fabric. ஒரு நூலை வச்சே அதை ஒரு பெரிய துணியா மாத்த முடியும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் knitting. அதை தமிழ்ல பின்றதுன்னு சொல்லுவாங்க. ஸ்வெட்டர் அதெல்லாமே knitting ப்ராசஸ் மூலியமா தான் தயாரிப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் கிளாத்திங் மெட்டீரியல். இப்ப நம்ம யூஸ் பண்ற துணியோடைய வரலாறு என்ன அப்படின்னு பாக்குறாங்க. இயர்லி பீரியட் யூஸ்டு த பாக்ஸ் அண்ட் பிக் லீவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஆர் அனிமல் ஸ்கின் அண்ட் ஃபர்ஸ் டு கவர். அதாவது ஆதி காலத்துல நம்ம வந்துட்டு துணி எல்லாம் கிடையாது. அப்ப நம்மள கவர் பண்ணிக்க என்ன யூஸ் பண்ணோம்னா மரத்தோடைய பட்டைகளையோ இல்ல இலைகளையோ அதை தான் வந்துட்டு நம்ம வந்து துணியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிமலுடைய ஸ்கின், ஃபர், அதோடைய முடிகள் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம உடம்ப கவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அட ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ட்விக்ஸ், மரத்துடைய கீரைகளா இருக்கட்டும் இல்ல மரத்தோட புல்லா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பின்னி மேட்டு, பேஸ்கெட் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா வைன்ஸ்னா கொடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அனிமல் ஃபிளீஸ் ஆர் ஏர், அனிமலுடைய முடிகளையும் சேர்த்து நம்ம வந்து நீட்டா பெரிய லாங் ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி பண்ணி துணியா உடுத்த ஆரம்பிச்சோம். அதுக்கடுத்து முதல்ல இந்தியன்ஸ் தான் வந்து காட்டனை வந்து விளைவிக்க ஆரம்பிச்சாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கை நதி கரையோரம் தான் இந்த காட்டனை முதல்ல இந்தியன்ஸ் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபிளாக்ஸ் சீடு, இது வந்து ஒரு பிளான்ட் ஃபைபர், இதுவும் நேச்சுரல் ஃபைபர்னு தான் சொல்றாங்க. இதுல இருந்தும் நம்ம வந்து ஒரு வகையான துணியை வந்து தயாரிக்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க லினன் துணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் எகிப்துலயும் காட்டனோட growth எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் எகிப்துல காட்டனும் ஃபிளாக்ஸ் இது ரெண்டுத்தையுமே விளைவிச்சாங்க துணிக்காக. அது எந்த நதியோர ஓரம் பாத்தீங்கன்னா நைல் நதியோரம். இந்தியன்ஸ் வந்து கங்கை நதியோரம் விளைவிச்சாங்க, எகிப்தியன்ஸ் வந்து நைல் நதியோரம் விளைவிச்சாங்க. இந்த லெசனுடைய ஷார்ட்கட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. காட்டன் பால்ஸ்ல இருந்து ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்குது, நார் கிடைக்குது. அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னா கின்னிங். அதாவது காட்டன் சீடுல இருந்து ஃபைபர் எடுக்கிறதுக்கு பேரு கின்னிங். அடுத்து அதுல இருந்து நூலை தயாரிக்கிறோங்க, அதுக்கு பேர் என்னன்னா ஸ்பின்னிங். அந்த நூல்ல இருந்து துணியை தயாரிக்கிறோங்க, அதுக்கு ரெண்டு ப்ராசஸ். ஒன்னு பின்ற முறை மூலியமா நீங்க துணியை தயாரிக்கலாம், இல்லைன்னா வீவிங் நெசவு தொழில் மூலியமா துணியை தயாரிக்கலாங்க. இதுதான் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ்ங்க. இப்ப நம்ம பார்த்ததுல புக் பேக் கொஸ்டின்ஸ் இல்லாம வேற எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் எழுதியிருக்கேன். இதுல உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, இன்டர் லூப்பிங் ஆஃப் யான். ஸோ யான்னா நூலை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்து ஒரு துணியா வடிவமைக்கிறோம்ல, அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னு சொல்லியிருக்காங்க, நிட்டிங். பின்ற முறை, இன்டர்லூப்னா என்னது, பின்ற முறை. அப்ப அதுக்கு பேர் என்ன, நெட்டிங். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் புல்லிங் அண்ட் ட்விஸ்டிங் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஏ ஃபைபர். ஒரு நாரை இழுத்து
ட்விஸ்ட் பண்ணி ஒன்னத்தை கண்டுபிடிக்கிறோம், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா ஸ்பின்னிங். ஸோ ஒரு நாரை நம்ம வந்து இந்த புல்லிங் அண்ட் ட்விஸ்டிங் மூலியமா என்னவா மாத்துறோம்னா யான், அதாவது நூலா மாத்துறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது ஸ்பின்னிங். Third question, which invention helped people make clothes from fabrics? ஸோ ஃபேப்ரிக்ஸ்லேருந்து க்ளோத்தாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு இது தேவைப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீவிங் நீடில். ஸோ நிறைய பேர் துணியை தைக்காமல் அப்படியே தாங்க போட்டுக்கிட்டாங்க. ஆதி காலத்தில் வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அது துணியாக அவங்களுக்கு மாற்ற தெரியல. அப்படியே பெரிய பெரிய கிளாத்தை தூக்கி அவங்க சுற்றிக்குவாங்க. அப்போ எந்த இன்வென்ஷனுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஒரு இதுவாக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீவிங் நீடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ ஃப்ரூட் ஃபைபர்? இப்போ பிளான்ட் அனிமல் கிட்ட இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஃபைபர் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். இதில் ஃப்ரூட் ஃபைபர் எதுன்னு சொல்கிறாங்கன்னா காயர் அப்படின்னு சொல்கிறாங்க. காயர் எதுலேருந்து கிடைக்குதுன்னா கோகோனட் இருக்கு இல்லையா, தேங்காய்லேருந்து கிடைக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, டேஷ் ஃபைபர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் செல்லுலோஸ். செல்லுலோஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட ஃபைபர் எதுன்னு கேட்குறாங்க. அது என்ன ஃபைபர்னு சொல்றாங்கன்னா வெஜிடபிள் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் பேஸ்ட் ஃபைபர்ஸ்? ஸோ ஃபைபர்ஸில் நிறைய டைப் இருக்கு, ஆனால் 2 தான் நம்ம பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஃபைபர்ஸ்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டெம் ஃபைபர்ஸ். அதாவது நம்ம ஜூட்டெல்லாம் ஸ்டெம்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டெம் ஃபைபர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ காயர் இஸ் ஆல்சோ நோன் அஸ், காயருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோகோனட் ஃபைபர். கோகோனட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நார்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னா காயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். விச் இஸ் நாட் எ நேச்சுரல் ஃபைபர். நேச்சுரல் ஃபைபருக்கு நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. அப்போ நேச்சுரல் ஃபைபர் இல்லாததை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிந்தட்டிக் ஃபைபர். இப்போ நைலான், பாலிஸ்டர் அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட். ஜூட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க. பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஜூட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கானிசம் இஸ் சில்க் அப்டைன்டு? சில்க் வந்து எந்த ஒரு இதுல இருந்து ஆர்கானிசம்ல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆர்கானிசம் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாக்சி மோரி. இதுதான் அந்த ஆர்கானிசமோட பேரு. இதுல இருந்து தான் நம்மளுக்கு சில்க் கிடைக்குது. The first and the last step in processing fibers into wool or, இப்போ காட்டனுடைய ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ உள் ப்ராசஸில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட் ஸ்டெப்பும் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஷியரிங். அதாவது அந்த ஆடுகிட்ட இருந்து உள்ளே எடுக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஷியரிங். அடுத்த லாஸ்ட் ப்ராசஸ் எதுன்னு சொல்கிறாங்கன்னா ரோலிங். கம்பளியை தயாரிக்கிறதுக்கான லாஸ்ட் ப்ராசஸ் எதுனா ரோலிங் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் காட்டனுக்கு கேட்டிங்கன்னா ஜின்னிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வரும். லாஸ்ட் ப்ராசஸ் வீவிங் இல்லைனா நிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் இன் இந்தியா. இப்போ ஜூட்டுக்கு நம்ம பார்த்தோம். அதேமாரி காட்டன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். In which of the following stages of life cycle of a silkworm does the formation of cocoon take place? இப்போ சில்கை வந்து சில்க்வார்ம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் எந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க்வார்மோடைய லார்வா ஸ்டேஜ்லேருந்து தான் நம்மளுக்கு சில்க்வார்ம் கிடைக்குது. Next question, term used for breeding and management of silk moths for the production of silk. இப்போ சில்க் மோத், அதாவது அந்த சில்க் வார்ம் கிட்ட இருந்து நம்ம சில்க் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்னன்னா செரிகல்ச்சர். The fibers obtained from animals are made up of. இப்போ வந்துட்டு நம்ம ஃபைபர்ஸ் வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து எடுக்கிறோம் இல்லையா, அது எதனால் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா புரோட்டீன்ஸ். விச் ஃபைபர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். காட்டன் வந்து காட்டன் மரத்துலேருந்து கிடைக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லினன் டைப் ஆஃப் கிளாத்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேருந்து கிடைக்குது. த சீட் ஆஃப் காட்டன் இஸ் கால்டு. ஸோ காட்டனோட சீடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பினோலா. ஞாபகம் வச்சுக்கோங்க, பினோலா. காட்டன் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட் இன். காட்டன் முதல்ல எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியா. குயின் ஆஃப் ஃபைபர்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைபர்ஸ்க்குலாம் குயின் யாரு? சில்க்.
அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த breed ஆஃப் ஷீப் known ஃபார் ப்ரொடியூசிங் த ஃபைனஸ்ட் wool. கிடைக்கிற உள்ள ரொம்பவுமே ஃபைனஸ்ட் அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கிற உள் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரீனோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.